பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. ஆமீன். நம்ம நடந்து போகிற வழியில் இருட்டாக இருந்ததுன்னா நடக்கிறதுக்கே பயமாக இருக்கும். அந்த வழி எப்படி இருக்கும், என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியாது. கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நடக்கிற பாதையில் வெளிச்சம் இருந்தால் தான் நம்ம ஒழுங்காகவே நடக்க முடியும். அப்போது கர்த்தருடைய வசனம் தீபமாக இருக்கிறதாம். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் காரியமாக இருந்தாலும் சரி, படிப்பு காரியமாக இருந்தாலும் சரி, ஊழிய காரியமாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை காரியமாக இருந்தாலும் சரி, நடக்கிற பாதை தெளிவாக தெரிஞ்சாதான் கரெக்டாக நடந்து போக முடியும். இல்லைன்னா தடுமாற்றம் வந்துடும், குழப்பம் வந்துடும், பாதிப்பு வந்துடும். அதுக்கு பாதை தெளிவாக தெரியணும் அப்படின்னா இந்த வசனம் தான் தீபமாக இருக்குது. ஒரு லைட்டு போட்டு வெளிச்சமாக இருந்தால் அந்த பாதையில் ஈஸியாக நடப்போம். அதுவே இருட்டாக இருந்தால் தடுமாறிட்டு தானே இருப்போம். அப்போது பாதைக்கு வெளிச்சமும் தீபமுமாக இருப்பது இந்த வசனம் தான். இந்த வசனத்தை நாம் தினமும் வாசிக்கணும், அதை நேசிக்கணும், அதை விசுவாசிக்கணும். அது கொடுக்குற ஆலோசனைப்படி நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அப்படி இருந்தோன்னா உங்கள் வாழ்க்கை சரியாக போயிட்டே இருக்கும். இருளான சூழ்நிலையில் இந்த வசனம் வழி காண்பிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பல ஆபத்துகளுக்கு உங்களை விலக்கியும் பாதுகாக்கும். நெருக்கமான சூழ்நிலை என்ன செய்யணும்னு தடுமாறும் போது இந்த வசனம் நம்மளை நடத்தும். தீபமாக வந்து நிற்கும். இதை செய்யாத, இப்படி நட, இந்த மாதிரி நடன்னு வழி நடத்தும். அதனால நீங்கள் டெய்லியும் காலையில் எழுந்த உடனே இந்த வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபம் செய்யணும். இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்னோட பேசுவார்னு நீங்கள் விசுவாசிக்கணும். வழி நடத்துதலை தருவார்னு நீங்கள் விசுவாசிக்கணும். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வசனத்தை நான் நேசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். இதை டெய்லியும் நான் வாசிப்பேன், தியானிப்பேன். இந்த வசனம் தான் என் பாதைக்கு வெளிச்சம். இந்த வசனத்தின்படி என்னை தெளிவாக வழி நடத்தும். அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். God bless you.